அனைவருக்கும் வணக்கம். நான் விப்லா ஸ்ரீ சாய் கிளினிக் டாக்டர் விப்லா நம்பி. நம்ம கிளினிக்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு பிசியோல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆயுர்வேதால என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு நிறைய என்கொயரிஸ் வருது. அதை பத்தின சின்ன பதிவு தான் இது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா முடக்குவாதம்னு சொல்லுவோம். முடக்குவாதம் ஏன் வருது அப்படின்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் நம்ம உடம்புக்கு எதிராகவே வேலை செய்யறதுனால இதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மூட்டுகள்ல இருக்கிற ஜவ்வுகளை அப்படின்னா சைனோவியம்னு சொல்லுவோம். அந்த ஜவ்வுகளை தாக்கும் போது நம்ம ஜவ்வுகள் பழுதடையப்படுது. இது ஜவ்வுகள்ல இருக்கிற நீர்த்தன்மையை குறைக்கும். ஜவ்வுகள் உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதனால ஜவ்வுகள் வீக்கம் அடையும், வலி வரும். இது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து அந்த வலிகள் கண்டினியூவா ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது என்ன ஆகுதுன்னா எல்லா மூட்டுகள்லயும் வலிகள் ரொம்ப நாளைக்கு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வலிகள் ரொம்ப நாட்பட்ட வலிகள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும் போது அதனோட மொபிலிட்டி குறையும். அப்ப என்ன ஆகும்னா ஜாயிண்ட் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிடும், விரைப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மொபிலிட்டி இயற்கையா ஈஸியா இயங்குற தன்மை போயிடும். அதனால டிஃபார்மிட்டி ஆயிரும். டிஃபார்மிட்டி அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அதனோட கரெக்டான சைஸ்லயும் கரெக்டான ஷேப்லயும் இல்லாம நம்ம வளைஞ்சும் தேஞ்சும் ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காலையில தூங்கி எந்திரிச்சதும் அரை மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபா இருக்கும், கனமா இருக்கும். ரெண்டாவது எரிச்சல் வரும். பாதத்துல, உள்ளங்கால்ல, உள்ளங்கையில எல்லாம் எரிச்சல் தன்மை வரும். மூணாவது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா நடக்கிறதுக்கோ இருக்காது. உடம்பெல்லாம் பாரமா ஹெவியா இருக்கும். சீக்கிரமா டயர்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது 100ல ஒருத்தங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தியா வரும். அதிகமா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். அது போக யாருக்காவது நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜெனட்டிக் டிஃபார்மிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரும். குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க, மலைப்பகுதியில இருக்கிறவங்க, ரொம்ப குளிரான சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு, கோல்டு கிளைமேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது எல்லா ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இடுப்பு, முட்டி, முதுகு, கை, கால்னு எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா உள்ளங்கையில இருக்கிற விரல்கள்ல, கால் விரல்கள்ல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் வலி வரும். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம மென்னம்னா இந்த தாடை எலும்புகள் கூட வலி வரும். இதுக்கு பிசியோதெரபில என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேஜர் ஜாயிண்ட் பெயின்ஸை வலிகளை குறைக்கிறதுக்கு ஐஎஃப்டி கொடுக்குறோம். இது என்ன பண்ணுவோம்னா மசில் பெயின்ஸ் எல்லாம் குறைச்சு கொடுக்கும். அது போக பர்டிகுலர் ஜாயிண்ட் பெயின், ஸ்மாலர் ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் சரி செய்யறதுக்கு, உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுக்குறோம். அது போக கொஞ்சம் ஸ்வெல்லிங்கா இருக்கு, வீங்கி இருக்கு, டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் வேக்ஸ் தெரப்பி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட அட்வான்ஸ்டு டெக்னிக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரப்பி இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரப்பி என்ன பண்ணுவோம்னா உள்ளார போய் ஜவ்வுகள் வரைக்கும் சரி செஞ்சு ஜவ்வுகள்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அதனால இன்ஃப்ளமேஷன் குறையும், வீக்கம் குறையும், வலி குறையும். இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய அட்வான்ஸ் தெரப்பிஸ் இருக்கு. கப்பிங் தெரப்பி, வேக்யூம் தெரப்பின்னு எல்லாம் எங்கிட்ட இருக்கு. இது மூலமா நாங்க அவங்களுக்கு இருக்கிற ஸ்வெல்லிங், தசைப்பிடிப்பு இது எல்லாமே நாங்க குறைச்சு கொடுக்குறோம். நிறைய பேத்துக்கு அதீத வலினால முட்டியை அவங்களால ஸ்ட்ரெயிட்டா நடக்காம முட்டி வீங்கி, வலி ஜாஸ்தியாகி முட்டி வீங்கி, இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி அவங்க அதை கரெக்டா மடக்கி நீட்டாம ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆயிடும். நாளடைவுல அந்த ஜாயின்ஸ் வளைஞ்சே போயிடும். அதை சரி செய்யறதுக்கு எங்ககிட்ட ரொபோட்டிக் நீ டிகம்ப்ரெஷன் தெரப்பி இருக்கு. அது மூலமா அந்த அனாட்டமியை முதல் சரீரத்தை நாங்க சரி பண்ணிடுவோம். அது போக தெரப்பிஸ் எல்லாம் கொடுத்து வலிகளை குறைச்சு கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அந்த ஜாயிண்ட்டை வலுவடைய வச்சிருவோம். ஆயுர்வேத தெரப்பில என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா உத்வர்த்தனம் தெரப்பி பண்ணுவோம். உத்வர்த்தனம் அப்படிங்கிறது மூலிகை பொடிகளை வச்சு மசாஜ் பண்றது. இந்த மூலிகை பொடிகள் வச்சு மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் குறையும், பெயின் ரிலீவ் ஆகும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையும், மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும், ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி உத்வர்த்தனம் தெரப்பி கொடுக்கும் போது அவங்களால அவங்களோட வேலைகளை ஈஸியா செய்ய முடியும். ஜாயிண்ட் நகர்றதுக்கு, மூவ்மெண்ட் பண்றதுக்கு எல்லாம் ஈஸி ஆகும். அடுத்து ஆயுர்வேத தெரப்பில ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அக்னிகர்மா. அக்னிகர்மா அப்படிங்கிறது என்னன்னா மூலிகை தலைகளை வச்சு ஒருத்தனை கொடுப்பாங்க. மூலிகை தலைகளை ஜாயின்ட்ஸ் மேல கட்டி
அதுக்கு மேல ஒத்தனை கொடுக்கும்போது அந்த மூலிகைகள்ல இருக்கிற சாறுகள் சத்துக்கள் உள்ள போகும். அதனால இன்ஃப்ளமேஷன் குறையும், பெயின் குறையும், ஸ்டிஃப்னஸ் குறையும், மொபிலிட்டி ஈஸி ஆகும். இது மூலிகைகள்னால என்ன ஆகுதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வர்ற பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும். அது போக நம்ம ஜாயின்ஸ் வார்ம்டா இருக்கிற போது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தெரபிஸ் மட்டும் பண்ணினா மட்டும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம முழுமையா சரி செஞ்சிட முடியாது. அதுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பா மேண்டேட். எக்ஸசைஸ் தெரப்பில நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அந்த ஜாயின்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது போக நிறைய பேருக்கு விரல்கள் எல்லாம் மடங்கி வளைஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த விரல்களை சரி செய்யறதுக்கு நான் ஹேண்ட் ரொபோட்டிக் தெரப்பிஸ் வச்சிருக்கோம். இது மூலமா அவங்களோட பிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஜாயின்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சரி பண்ணி தரோம். அது போக யோகா தெரப்பிஸ் கொடுக்குறோம். வெயிட் ரிடக்ஷன்ஸ்க்கான தெரப்பி, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள முழுமையா சரி செஞ்சிடறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த விதமான வலியோ தேய்மானமோ இருந்தாலும் நம்ம விப்லாஸ் ரீசைட் கிளினிக் வாங்க. நாங்க பிசியோதெரப்பியோட ஆயுர்வேத தெரப்பியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். அது மட்டும் இல்லாம பக்கவாதம், முடக்குவாதம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ஏதாவது தேய்மானம் ஆயிடுச்சு, முதுகு தண்டுவடத்துல தேய்மானம் ஆயிடுச்சு, முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிளினிக்ல இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எங்ககிட்ட வசதிகள் இருக்குது. நம்ம விப்லாஸ் ரீசைட் கிளினிக் வாங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். விப்லாஸ் ரீசைட் கிளினிக் அப்படிங்கிறது அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பமும் பாரம்பரிய ஆயுர்வேதமும் சங்கமம். நன்றி.